உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிப்ரவரி மாதங்கள்ல திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான நிலை உருவாகும்னு பத்திரிகைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பொன்முடி வழக்கு விசாரணை எப்படி போகுது? பொன்முடியவர்கள் பொறுத்த வரைக்கும் 2 செட் ஆஃப் கேசஸ் ஒரு மேல இருந்தது. பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து இந்த விசாரணைக்கு கேஸ் எடுக்கப்படும் அப்படிங்கும்போது இதோட முடிவு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி எண்ட்லேயே தெரிஞ்சிடும். இப்போ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, நீதிபதி ஏன் இந்த வழக்கு வேகமா நடத்தி முடிச்சேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீதிபதிக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல சொல்லணுமா? கம்ப்ளீட்டா உங்களோட கொஸ்டின் வேலிட் கொஸ்டின். ஏன்னா எல்லாரும் மைண்ட்ல இது இருக்கு. அதாவது இது ரிவிஷனரி பவரை பேஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு ஆஸ்பெக்ட், ஜட்மெண்ட் டெலிவர் பண்ண டைம், அங்க ஏன் இங்க மாத்துனாங்க, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூஸ், இது பல விஷயங்கள் கொஸ்டின் ஆஃப் லால இங்க கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பொன்முடியவர்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும், தங்கம் தென்னரசு அவர்கள் அப்புறம் KKSR அவர்கள் பொறுத்த வரைக்கும், பொன்முடியவர்கள் வழக்க பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் கோர்ட்ல தீர்ப்பு சொன்ன நீதிபதி வசனலீலா அவர்களை விசாரிக்கணும். அதாவது அவங்களோட ஆஃப் தி பார்ட்டி நீங்க சொல்ல வரீங்க. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் லிட்டரலா விசாரிப்பாருன்னு நாம எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது விசாரிக்கிறதா அந்த பாயிண்ட்க்கே போகாது. ஓகே. ஒரு இந்த பொங்கலுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல வந்துருவாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுகவே சொன்னாங்க. நடக்கிறத பார்த்தா அடுத்த பொங்கலுக்கும் ஜாமீன் கிடைப்பது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் நம்மோடு வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள். வணக்கம் சத்யகுமார். வணக்கம் தாமரை. வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சமீபத்தில் அவங்க சுமோட்டோவா எடுத்த கேஸை விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது. குறிப்பாக தினசரி விசாரணை என்பது நடக்கும். மதியம் 3 மணிக்கு மேலே விசாரணை என்பது நடக்கும்னு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல் கேஸே பொன்முடியவருடைய கேஸு. அந்த கேஸை சுமோட்டோவா முதலாக எடுத்தது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான். அந்த வழக்கு என்பது தினசரி விசாரணை என்பது நடக்கப் போகிறது. ஏற்கனவே ஒரு வழக்கில் அவருக்கு தண்டனை என்பது கிடைச்சிருக்கு. சரண் அடைவதிலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம். அது ஒரு சின்ன ரிலீஃபாக பொன்முடி தரப்பிலிருந்து பார்க்கப்படுகிறது. அதே போல இன்னொரு வழக்கு அவர் தலைக்கு மேல் கத்தி அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய வாரங்களில்? குறிப்பாக பிப்ரவரி மாதங்களில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான நிலை உருவாகும்னு பத்திரிகைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக இந்த பொன்முடி வழக்கு விசாரணை எப்படி போகும் சார்? டெஃபினட்டா தாமரை. பொன்முடியவர்கள் பொறுத்த வரைக்கும் 2 செட் ஆஃப் கேசஸ் ஒரு மேல இருந்தது. நம்ம அதை முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு செட் ஆஃப் கேசஸ்க்கு தான் அவருக்கு ஜட்மெண்ட் வந்தது ஹைகோர்ட்ல. அது மேல்முறையீடு பண்ணதுனால, அதாவது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மேல்முறையீடு பண்ணதுனால எக்ஸஸா 1.75 crores ரஃப்லி இருந்தது டிஸ்ப்ரோபோர்ஷனஸ் சொல்லிட்டு தான் இப்போ ஹைகோர்ட்ல லாஸ்ட் டிசம்பர்ல ஜட்மெண்ட் வந்தது. அது ஒரு கேஸ் இருந்திருக்கும் பொழுது இன்னொரு கேஸ் ஆகப்பட்டது, அவர் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்காகப்பட்டது. விழுப்புரத்துல விசாரிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 17 years அந்த மேட்டர் டிராக் ஆன் ஆயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களுடைய மனைவி அவர்கள் இருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸ் அசோசியேட்ஸும் அதுல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் வருது அந்த கேஸ்ல. ட்ரஸ்ட் எல்லாம் வருது, கரெக்ட். அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட் கேஸ் ஆகப்பட்டது விழுப்புரத்துல கிட்டத்தட்ட 15 ஜூலை 2023 வரைக்கும் அந்த மேட்டர் விழுப்புரம் ஜட்ஜ் கோர்ட்ல தான் இருந்துட்டு இருந்தது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MPMLA கோர்ட் ஆகப்பட்டது. அதுக்கே ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 அஸ்வினி உபாத்யாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த ஜட்மெண்ட்ல தான் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் MPMLA நிறுவனம் அப்படின்னு வந்தது. 2017 அந்த கோர்ட்ஸ் இந்தியா ஃபுல்லா நிறுவுறாங்க. அதுல விழுப்புரத்துல ஒரு கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் தான் அப்படி விசாரிச்சாங்க. செஷன்ஸ் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டே ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் MPMLA-வா டிசைக்னேட் பண்றாங்க. டிசைக்னேட் பண்ணி அந்த கேஸ் அங்க பெண்டிங் இருந்துட்டு இருக்கும்போது 15 ஜூலை 2023 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததுக்கு பிறகு அப்கோர்ஸ் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கும் கோர்ட் ப்ராசஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு மைல்ஸ்டோன் ஒரு இயரா நீங்க எடுத்தீங்கன்னா போஸ்ட் DMK ஆட்சிக்கு வரும்போது சரி என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த கேஸ் ஆகப்பட்டது விழுப்புரம் கோர்ட்ல இருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு மாற்றி அமைக்கிறாங்க. அந்த மாற்றி அமைக்கக்கூடிய பவர், அதுதான் கொஸ்டின். அதுலதான் பல கேள்விகள் இருக்கு. இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த கேஸை சுமோட்டோ ரிவிஷன் எடுக்கும் பொழுது லார்ட்ஷிப் அவர்கள் எடுக்கும் பொழுது ஆஸ் பர் செக்ஷன் 397
செக்ஷன் 397 ஆகப்பட்டது காலிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் டு எக்ஸசைஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா த ஹை கோர்ட் ஆர் எனி செஷன்ஸ் ஜட்ஜ், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை வந்து ரிவிஷன் பண்ற பவர் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜுக்கு இருக்கு. செஷன்ஸ் கோர்ட்டுக்கான பவர் வந்து இவங்களுக்கு ஹை கோர்ட்டுக்கு இருக்கு. இது லோவர் கோர்ட் நீதிமன்றத்துக்கான அதிகாரம், அது அப்சல்யூட் பவர்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். ஸோ ரிவிஷன் பவர்ஸ் ஆகப்பட்டது. இந்த ரிவிஷன் பவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, எக்ஸாமின் த ரெக்கார்ட் ஆஃப் எனி ப்ரொசீடிங். ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் வந்து பிஃபோர் த கோர்ட் போயிட்டு இருக்கு, செஷன்ஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்க தருணத்துல கூட ரிவிஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, ரிவிஷன் பவர்ஸ் அப்ளை பண்றான் இன் எனி இன்ஃபீரியர் கோர்ட்ல அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது வந்து கரெக்ட்னஸ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ், லீகாலிட்டி ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ், ப்ரொப்ரைட்டரி ஆஃப் எனி ஃபைண்டிங். சில ஃபைண்டிங்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ், இல்ல சென்டென்ஸ் ஆர் ஆர்டர் ரெக்கார்டர் ஆர் பாஸ்ட், ரெகுலாரிட்டி ஆஃப் எனி ப்ரொசீடிங்ஸ், கரெக்டா ப்ரொசீடிங்ஸ் நடக்குதா அப்படிங்கிற செக் பண்ற பவரும் ஹை கோர்ட்டுக்கு இருக்கு, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இருக்கு. செஷன்ஸ் கோர்ட்னா அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அவங்க கீழே இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸோட ப்ராசஸ் செக் பண்ண முடியும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பவரை லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எதற்காக இப்போ ரிவிஷனரி பவரை வந்து பொன்முடி அவர்களோட கேஸ்ல, இது வந்து பொன்முடி அவர்களோட கேஸ் மட்டும் கிடையாது, அது பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கேஸ்ல, அப்புறம் வளர்மதி அவர்களுடைய கேஸ்ல, அப்புறம் ஐ பெரியசுவாமி அவர்களுடைய கேஸ், தங்கம் தென்னரசு அவர்களுடைய கேஸ், KKR சார், கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் மந்திரியா இருந்தவங்க, அது அதிமுக திமுக 2 கட்சியில சார்ந்தவங்க மேலேயும் ரிவிஷன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கோர்ட்ஸ் பவர் டு எக்ஸசைஸ். கன்சிடரிங் இட், இந்த பவர்ஸ் எப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்ட்னஸ் அண்ட் ரெகுலாரிட்டி அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கோர்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பொன்முடி அவர்களோட கேஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2021 மாத்துறாங்க. மாத்தி விடின் குவிக் ஷார்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து விட்னஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி ஜட்மெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாவே கொடுத்துட்றாங்க. இப்போ கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, டிலேவா இல்ல குயிக்கா கொடுத்துருக்காங்களா அந்த பாயிண்ட்டுக்கே வரல. பிராக்டிகாலிட்டி ஆஃப் த கோர்ட்னு இருக்கு. ஆல்ரெடி நிறைய கேசஸ் அந்த கோர்ட்ல பெண்டிங் இருக்கும் பொழுது இந்த கேஸ் ஆகப்பட்டது அவ்வளவு குயிக்கா வந்து சென்டென்சிங் வந்து பாத்தீங்கன்னாக்க அக்விட்டல் ஆகப்பட்டிருக்கிறத பத்தி ரிவிஷன்ல வந்து ஹைகோர்ட் வந்து தாமாக முன் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும் பொழுது பல கேள்விகளை அவர் கேட்டிருக்காரு. அந்த நீங்க பாத்தீங்கன்னா ரிவிஷனரி பவர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பல்வேறு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. அதுல நிறைய ப்ராவர்ப்ஸ் எல்லாம் கூட கோட் பண்ணியிருந்தாரு லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். இதை பத்தி பொன்முடி அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போடுறாரு. அதாவது இதுக்கு மேல இந்த மாதிரி ரிவிஷன் எடுத்தது மேல சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா சந்திரசூட் அவர்கள் இது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மாதிரியான ஒரு ஜட்ஜஸ் இருக்கிறதுக்கு, ஏன்னா விசில் ப்ளோயிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து மேட்டர் வந்து திருப்பி ஹைகோர்ட்டுக்கே ரிமாண்ட் ஆகப்பட்டது. ஸோ இப்போ ஹைகோர்ட் வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இப்போ இந்த டேர்ம்ல வந்து ஃபர்தரா இதை வந்து விசாரணைக்கு எடுக்கிறதுக்காக அதே போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கிடைச்சது. அதே போர்ட்ஃபோலியோ அது வந்து ரோசஸ் சிஸ்டம் தான். ஸோ போர்ட்ஃபோலியோஸ் வந்து சிஜே தான் அதை வந்து முடிவு பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு இது வந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மதியம் 3 மணிலேருந்து இந்த விசாரணைக்கு வந்து கேஸ் வந்து எடுக்கப்படும். அப்படின்னும் போது இதோட முடிவு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி எண்ட்லேயே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாக்க லா பாயிண்ட், அதாவது ஒரு நீதிமன்றம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? பாயிண்ட் நம்பர் 1 பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா, ரிவிஷன்ல பார்க்க போற கொஸ்டின்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் ஆஃப் லா என்னன்னா, ஷார்டஸ்ட் பீரியட்ல விசாரணையில இருந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸ் சடனா நீங்க வெள்ளூர் போன உடனே ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் தவறு ரைட்னு எங்கேயுமே சொல்லல, அவங்க சீக்கிரமா ப்ராசஸ் நடக்குது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை சீக் பண்றாங்க. ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாத்திருக்கீங்க அப்படின்னு. ரெண்டாவது வந்து மாத்தி அமைச்சாலும் ஒரு கேஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆல்மோஸ்ட் டிகேட் அந்த விழுப்புரம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் சடனா வந்து இன்னொரு கோர்ட்டுக்கு மாறும் பொழுது ஃபேக்ட்ஸ் அக்வைண்ட் பண்றதுக்கே டைம் ஆகும். அப்போ இவ்வளவு குவிக்கஸ்ட் பாசிபிள் டைம்ல அதுவும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறது எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற ப்ராசஸை தான் செக் பண்றாங்க. ஒரு சந்தேகம் சார், ஒரு வார இதழில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அவர்களோ அவருடைய வழக்கறிஞரோ
அவங்க தரப்பு வாதங்களை நீதிமன்றத்துல முன் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஆமா, அது வந்து நீதிபதி ஏன் இந்த வழக்கு வந்து வேகமா நடத்தி முடிச்சேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீதிபதிக்கு முன்னாடி சொல்லணுமா, ஹைகோர்ட்ல சொல்லணுமா? அதுக்குதான் பவர், ரிவிஷனரி பவர். ஓகே, அவங்க ரிட்டையர்ட் ஆனாலும் அந்த பதில் சொல்லக்கூடிய அந்த பதில் சொல்லணும், அவங்க அந்த நீதிபதிகள் பதில் சொல்லியே ஆகணும். கம்ப்ளீட்டா உங்களோட கொஸ்டின் வந்து வேலிட் கொஸ்டின். ஏன்னா எல்லாரும் மைண்ட்ல இது இருக்கு. அதாவது இன்ஃபீரியர் லோவர் கோர்ட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட். ஆமா, ஹைகோர்ட் வந்து செக்ஷன் 397ல லெட்ஸ் லுக் அட் த ப்ராசஸ் ஆஃப் லா. ப்ராசஸ் ஆஃப் லா என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு 397 படி காலிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் டு எக்ஸைஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன். எந்த ரெக்கார்ட்ஸ்? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பாஸ் பண்ண ஜட்மெண்ட், அந்த ஜட்மெண்ட் மேல தான் இந்த ரிவிஷன் நடக்குது. அப்போ அந்த ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணவங்க ஒன் ஆஃப் த பார்ட்டி, அது ஜட்ஜாவே இருந்தாலும் ஓகே, ஒன் ஆஃப் த பார்ட்டி டு த ரிட்டையர்ட் ஆனாலும் அவங்க தான் பார்ட்டியா? ரிட்டையர்ட் ஆனாலும் டெஃபினட்டா இல்ல. ரிட்டையர்ட் ஆறதுனால உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிபதிக்கு இதுக்கு பொறுப்பு கிடையாதா? ஒரே செகண்ட், யார் அந்த ஜட்மெண்ட்? ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். இட் ஹாஸ் த பவர் டு ask questions to the lower court. ஓகே, இந்த ப்ரொசீடிங்ஸ் எது மேல இந்த ப்ரொசீடிங்ஸ் வருதுன்றது தான் கேள்வி. இப்போ அதாவது இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி வசந்த சுசீலா அவர்கள் சொன்னதன் காரணமாக அவங்களும் ஒன் ஆஃப் தி பார்ட்டி தான் இந்த வழக்குலையா? அதனால வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க ரெஸ்பாண்டடா ஆட் பண்றாங்க. ஓகே, ரெஸ்பாண்டட் என்ன மீனிங் சார்? ரெஸ்பாண்டட்னா உங்களுக்கு இந்த கேஸ்க்கு வந்து ஃபைண்டிங்ஸ், அதாவது செக்ஷன் 397ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் த செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 397 இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் த செக்ஷன், அதுல செக்ஷன் 397 உட்பிரிவு 1ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டு த ரெகுலாரிட்டி ஆஃப் எனி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் சச் இன்ஃபீரியர் கோர்ட். அதாவது அந்த இன்ஃபீரியர் கோர்ட்டோட ரெகுலாரிட்டி ஆஃப் த ப்ரொசீடிங். ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து நடக்கக்கூடியது அந்த சட்டத்தின் படி நடந்திருக்கா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுமா? ரைட். ரெண்டாவது, when calling for such record direct that the execution of any sentence or order be suspended. அந்த மாதிரியான ஒரு சென்டென்சிங்கோ இல்லை அக்விட்டலோ ஈவன் கன்விக்ஷன், வேற ஏதாவது கேஸ்ல கன்விக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை சஸ்பெண்ட் பண்ற பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. ஓகே, and if the accused is in confinement then he be released on bail on his own bond pending the examination of the record. இதுல all magistrates whether executive or judicial, whether exercising original or applied shall be deemed to be inferior to the sessions judge for the purpose of the subsection of section 397. அதாவது செஷன்ஸ் கோர்ட்டா இருந்தா அது கீழே இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவங்களுக்கு கூட கால் ஃபார் பண்ணலாம். அப்ப ரெஸ்பாண்டண்டா ஹைகோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் நோட்டீஸ் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கான எங்கேயுமே ப்ரொவிஷன் கிடையாது. ஓகே சார், ரெகுலாரிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் யார் சொல்ல முடியும்? அந்த ப்ரொசீடிங்ஸை பார்த்த ஜட்ஜ் தான் சொல்ல முடியும். அதனால ஜட்ஜுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து வசந்த லீலா அவர்கள் வந்து இப்போ ஹைகோர்ட்ல வந்து ரெஸ்பாண்டண்டா இருக்கும் பொழுது அவங்களுடைய சப்மிஷன்ஸ் வந்து அவங்க பண்ண போறாங்க. இது லாஃபுல் சப்மிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ரிவிஷன் எடுத்ததுனால மட்டுமே அந்த சென்டென்சிங் தவறு அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. ஓகே, இல்ல அது வந்து மாற்றி அமைக்கப்படுங்கிறது முடிவுக்கு வரக்கூடாது. we have to see the proceedings of the high court. ஓகே, இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதியில இருந்து 3 மணிக்கு நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ்ல என்ன அவுட்கம் இருக்க போகுதுங்கிறது இட்ஸ் a power of the court to decide looking at the regularity of the proceedings of the case. எங்க டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல கொஸ்டின் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, விழுப்புரம் கோர்ட்ல இருந்து வேலூர் கோர்ட் மாத்தினாங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரமா வழக்கு முடிச்சீங்க? மூணாவது, இது மாற்றி அதாவது ஒரு கேஸ் வந்து விழுப்புரம் கோர்ட்ல இருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷன் மாத்துறதுக்கான பவர் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு இருக்கா, இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சிஜிஏ வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்தாங்க அப்படிங்கிற இதுல தான் பேசப்படுது. இதுல வந்து சிஜிஏவுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதுதான் இப்ப இந்த கொஸ்டின்ல வரப்போகுது. இப்போ ஜெனரலா வந்து கேஸ் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய பவர் ஆகப்பட்டது ரெஜிஸ்டருக்கு தான் இருக்கா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரார் தான் அவர்கிட்ட தான் வரும், சீஃப் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட தான் வரும். அப்படின்னும் பொழுது அந்த கொஸ்டின் ஆஃப் லாவை தான் இதுல வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. 3 பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா. ஓகே, மாற்றி அமைச்சது தான். ஏன் வந்து விழுப்புரம்ல இருந்து வெள்ளூருக்கு மாத்துறீங்க? ஏன் இவ்வளவு சீக்கிரமா வழக்க நடத்தி முடிச்சு தீர்ப்பு சொன்னீங்க? மூன்றாவது, யாருக்கு அதிகாரம் கேட்கல? அதுல வழக்குல வந்து இவ்வளவு பேர் எப்படி விசாரிச்சீங்க, இவ்வளவு சீக்கிரம் எப்படி முடிஞ்சதுங்கிற கேள்வி. அதே போல இந்த வழக்கை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் சிஜிஏவுக்கு இருக்கா, ரெஜிஸ்டருக்கு இருக்கா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட்னா ரெஜிஸ்ட்ரார் கிட்ட வரும், ரெஜிஸ்டர் கிட்ட வருமா இல்ல சிஜிஏ கிட்ட வருமா? இந்த 3 டெக்னிக்கல் क्वेश्चन. அத பேஸ் பண்ணி வரக்கூடிய அவுட்கம் என்னங்கறது நம்ம we have to proceedings பார்த்தா சொல்ல முடியும். பிப்ரவரி 5ஆம் தேதியில இருந்து 3 மணிக்கு
டெய்லி வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கிறதா. சரி, அவுட்லுக்காக கேட்குறேன் சார், எப்படி சார் டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு? இல்லை, டிராவல் வந்து வெரி கொஸ்டின். செக்ஷன் 397 இருக்கக்கூடிய ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இது டிராவல் ஆக போகுது. 397 என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க? வெரி சிம்பிள். அகைன் ஐம் கெட்டிங் பேக் டு தி 397. கரெக்ட்னஸ், லீகாலிட்டி ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ், ப்ரொப்ரைட்டரி ஆஃப் எனி ஃபைண்டிங்ஸ், கரெக்ட்னஸ் ஆஃப் த ஜட்மெண்ட் தாமரை, அதை வந்து பார்க்கறதுக்கான அதிகாரம் 397ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. ரெண்டாவது, லீகாலிட்டி, இந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்தது அந்த லீகாலிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து செக் பண்ற பவரும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அப்புறம் ப்ரொப்ரைட்டரி ஆஃப் எனி ஃபைண்டிங், அதுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ வந்து விட்னஸஸ் விசாரிச்சிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, இல்லாட்டி வந்து விட்னஸஸ் வந்து விசாரிச்சு எடுத்துக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்து அதோடைய ப்ரொப்ரைட்டரி ஆஃப் எனி ஃபைண்டிங்ஸ், அந்த ஃபைண்டிங்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியது. ரெண்டாவது, ரெகுலாரிட்டி ஆஃப் எனி ப்ரொசீடிங், இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 397 படி ரெகுலாரிட்டி ஆஃப் எனி ப்ரொசீடிங். ப்ரொசீடிங்ஸ் ரெகுலரா, அந்த ரெகுலாரிட்டி எப்படி இருக்கு, கரெக்டா நடந்திருக்கா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணிருக்காங்களா, எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கா, நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கான பவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. தாமரை, இட்ஸ் a constitutional court's power. அதனால பவர் இஸ் அன்லிமிட்டெட் அண்டர் செக்ஷன் 397 வித் ரெஸ்பெக்ட் டு ரிவிஷன். அந்த சென்டென்சிங்க கூட இல்ல அந்த ஜட்மெண்ட்டை கூட சஸ்பெண்ட் பண்ற பவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அதனால நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பொன்முடி அவர்களோட கேஸ் வந்து ப்ரையாரிட்டியில இருக்கிறதுனால ஆல்ரெடி அவர் மேல ஒரு வழக்கு வந்தா கூட அதுவும் இதுவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அது வேற, இது வேற. பிகாஸ் அதுல வந்து டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்ஸ் கேஸ்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் கொஸ்டின் ஆஃப் லா. எடுத்துக்கணுமா வேணாம்ங்கிறது தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போறாங்க. பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிவிஷனரி பவரை பேஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு ஆஸ்பெக்ட், நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் டெலிவர் பண்ண டைம், அங்க வந்து ஏன் இங்க மாத்துனாங்க, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூஸ், இது பல விஷயங்கள் வந்து கொஸ்டின் ஆஃப் லால வந்து இங்க வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பொன்முடி அவர்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும் புரியுது. தங்கம் தென்னரசு அவர்கள் அப்புறம் KKSR அவர்கள் பொறுத்த வரைக்கும் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஆமா, அத வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க, டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிருக்காங்க. அந்த டிஸ்சார்ஜ் மேல ரிவிஷன் வந்திருக்கு. ஓகே, அந்த ரிவிஷனும் பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் சரி KKSR அவர்களுக்கும் சரி அந்த ரிவிஷனும் கரெக்ட்னஸ்க்கு, லீகாலிட்டிக்கு, ரெகுலாரிட்டிக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிறது இருக்கு. அதையும் 397ல எடுத்த மாதிரி தெரியலையே சார். அதாவது ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகும், ரிவிஷனரி பவர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படின்னா அந்த கேஸ் வந்து மறுபடியும் கீழமை நீதிமன்றங்களை விசாரிப்பாங்களா? क्वेश्चन ஆஃப் லா என்னன்னா டிஸ்சார்ஜ் மேல ரிவிஷன் எடுத்துக்கிறதுனால ஓகே, திருப்பி அந்த டிஸ்சார்ஜோட கரெக்ட்னஸ் செக் பண்ணிட்டு திருப்பி வந்து லோவர் கோர்ட்டுக்கு அனுப்புறதா, ஓகே, இல்ல அவரே விசாரிக்கிறதா அப்படிங்கிறது அகைன் இட்ஸ் a power of the court. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய பவர் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 397. இப்போ ஏன்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுனால. ஓகே சார், 397 அதாவது பொன்முடி வழக்கு வேற. அதே போல அமைச்சர்கள் KKSR தங்கம் தென்னரசு அவர்கள் கேஸை 397 எடுக்கலாம், எடுக்காமலும் போகலாம். எடுத்தா அந்த வழக்கு 397 எடுத்து டிஸ்சார்ஜ் பண்ண ஆஸ்பெக்ட் மேல 3 ஆஸ்பெக்ட், கரெக்ட்னஸ், லீகாலிட்டி, ஓகே, ரெகுலாரிட்டி, ப்ரொப்ரைட்டரி ஆஃப் ஃபைண்டிங், ஓகே, இந்த 4 ஆஸ்பெக்ட். ஒன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே விசாரிப்பாரு, இல்லனா கீழமை நீதிமன்றங்கள்ல அந்த வழக்கை ஆர்டர் போட்டு கீழமை நீதிமன்றம் திருப்பி வழக்கு வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது எதுங்கிறது கோர்ட் ஹஸ் டு டிசைட். இல்ல அவங்களே தாமாங்க முன் வந்து அவரே கூட விசாரிக்கலாம். காயின்ஸ்க்கு ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி KKSR அதே போல தங்கம் தென்னரசு கேஸ் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே விசாரிக்கலாம், இல்ல என்றால் கீழமை நீதிமன்றங்களுக்கு அந்த வழக்கை பாஸ் பண்ணலாம். அப்சல்யூட்லி. இப்போ 6 மினிஸ்டர்ஸ் ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் மேல பிரசன்ட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க சில பேர். பொன்முடி அவர்கள் அஃப்கோர்ஸ் இப்போ இல்லை. பட் இந்த ரிவிஷனரி பவர்ஸ் ஆகப்பட்டது ஒருத்தருக்கும் ப்ரொசீடிங்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஓகே, ஆமா. பொன்முடி அவர்களுடைய ப்ரொசீடிங்ஸ் என்ன, அக்விட்டல் ஆயிருக்காரு, மாற்றி அதாவது விழுப்புரம்ல இருந்து வெள்ளூருக்கு அமைச்சிருக்காங்க. அந்த ஜட்ஜ் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. பிளஸ் குவிக்கஸ்ட் பாசிபிள் டைம்ல ஜட்மெண்ட் டெலிவர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருந்து மாற்றி அமைச்சதுக்கான கொஸ்டின். இது வந்து பொன்முடி அவர்களோட கேஸ். தங்கம் தென்னரசு அவர்களோட கேஸ், KKSR அவர்களோட கேஸ் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மேல. ஓ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் வளர்மதி அவர்கள், ஐ பெரியசாமி, அது வந்து டிஃபரெண்ட் டைமென்ஷன்ல முடிவுக்கு வந்த கேசஸ் மேல ரிவிஷன்ஸ் பண்ற பவர். இப்போ நிறைய பேரோட மைண்ட்ல என்னன்னா, அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து 10 வருடங்களுக்கு முன்னாடி முடிவான கேசஸ் லோவர் கோர்ட்ல எங்க ஒரு சமயம் வந்து டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்பீல் போகாத கேசஸ் மேலெல்லாம் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னா டெஃபினட்டா முடியும். ரிவிஷனரி பவர் ஆஃப் த ஹைகோர்ட் அதான் தவிர என்னைக்குமே எப்பயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லா இன்டர்வியூஸ்லயுமே. Legislative, executive, judiciary. If you ask me who is powerful in the country, judiciary தான். Whether legislative
எக்ஸிக்யூட்டிவான அந்த டிபேட்டே கிடையாது. இல்ல 2 பேரும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் ஜுடிஷியரிக்கு தான் இருக்கு. அதனாலதான் சாமானிய மக்கள் எவ்வளோ கேசஸ் பெண்டிங் இருக்குன்னு பாக்குறது ஒரு ஆஸ்பெக்ட். யோசிச்சு பாருங்களேன், கோர்ட்ல கிரௌடடா இருக்கு, மக்கள் கடைசி நிமிஷம் கூட எனக்கு நீதி கிடைக்குங்கிறதுக்கான நம்பிக்கை வந்து கோர்ட் மேல வச்சிருக்காங்க. அப்போ ஜுடிஷியரியில கோடிக்கணக்கான கேசஸ் பெண்டிங் இருக்கு அப்படி ரிப்போர்ட்ஸ் பாக்குறோம். 3 crore கேசஸ் பெண்டிங் இருக்கு இந்தியா ஃபுல்லா. எல்லா கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் சர்வே எல்லாம் சொல்றாங்க. சரி, அந்த crores and crores ஆஃப் கேசஸ் பெண்டிங் இருக்குன்னா என்ன மீனிங்? ஜுடிஷியரி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு சாமானிய மனிதர் கூட ஒரு பெட்டிஷன் போட்டு அதை கொஸ்டின் பண்ற பவர் ஜுடிஷியல் இருக்கு இல்லையா? அதனாலதான் ஜனநாயகம் இருந்துகிட்டு இருக்கு. சட்டத்துல கொண்டு வர எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கிற அந்த பவரும் ஜுடிஷியல் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவோட ஆக்ஷனை கொஸ்டின் பண்ற பவர் ஜுடிஷியரி கிட்ட இருக்கிறதுனாலதான் மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைய வந்து உறுதிப்படுத்தக்கூடிய பல செக்ஷன்ல ஒரு செக்ஷன் தான் 397 ரிவிஷனரி பவர் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். அதை வந்து இப்போ லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 6 மந்திரிகள் கிட்டத்தட்ட ஃபார்மர் பிளஸ் சில பேர் வந்து இப்போ தங்கம் தென்னரசு KKS எல்லாம் பிரசன்ட் கவர்மெண்ட்லயும் மினிஸ்டர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. அதனால அதுல ரிவிஷனரி பவர்ஸ் எடுத்து பண்றதுங்கிறது மக்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொன்முடி அவர்கள் வழக்க பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் கோர்ட்ல தீர்ப்பு சொன்ன நீதிபதி வசந்தலீலா அவர்களை விசாரிக்கணும், அதாவது அவங்களோட ஆஃப் தி பார்ட்டி நீங்க சொல்ல வரீங்க. நீதிபதி வசந்தலீலாவை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் லிட்டரலா விசாரிப்பாருன்னு நாம எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது விசாரிக்கிறதா அந்த பாயிண்ட்க்கே போகாது. ஓகே ஒரு இது வந்து வெரி யூனிக் கேஸ். ஓகே, ஏன்னா விழுப்புரத்துல இருக்கிற கேஸ் வந்து வெள்ளூருக்கு போகுது. வெள்ளூருக்கு போன உடனே ஒரு சில வருடங்கள் ஆயிருக்கணும் ஜட்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு. பட் 15 daysல பாஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஜட்மெண்ட் பாஸ் பண்ற பவர் டெஃபினட்டா இருக்கு. யாருக்கு? லோவர் கோர்ட்டுக்கு இருக்கு. அதை யாருமே கொஸ்டின் பண்ணல. கொஸ்டின் என்னன்னா, இவ்வளவு விட்னஸஸ், இவ்வளவு கேஸ் வந்து பெண்டிங் இருந்த மற்ற நீதிமன்றத்துல பெண்டிங் இருந்த மேட்டர் இவ்வளவு குவிக்கஸ்ட் பாசிபிள் டைம்ல க்ளோஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகே சார், they are not getting into the right and wrong of the judgment. நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க பாக்குறது திருப்பி சொல்றேன், செக்ஷன் 397 பொறுத்த வரைக்கும் கரெக்ட்னஸ், லீகாலிட்டி, ப்ரொப்ரைட்டரி, CLP ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்ட்னஸ், லீகாலிட்டி, ப்ரொப்ரைட்டரி. அந்த 3 எதுக்கு செக் பண்றாங்கன்னா ரெகுலாரிட்டிக்காக, ரெகுலாரிட்டி ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ கரெக்ட்னஸ், லீகாலிட்டி, ப்ரொப்ரைட்டரி, அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்கா, நீதி வந்து அதாவது ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீதித்துறையில இருக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் கர்டைல் பண்ண முடியாது குவிக்கஸ்ட் பாசிபிள் டைம்ல. இப்போ ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றீங்க கோர்ட்ல, இன்னைக்கே நீங்க பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கே ஹியரிங் கொண்டு வருதுன்றது கஷ்டம். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க பெட்டிஷன் கொடுக்கணும், ஹைகோர்ட்ல நம்பர் ஆகணும், SR நம்பர் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நம்பர் அலாட் பண்ணுவாங்க, அந்த துறைக்கு போகும், ரெட் பெட்டிஷனா CRL MPயான். இதை வந்து நீங்க இன்னைக்கே கொடுத்து நாளைக்கேன்றது முடியாத காரியம். there's a process involved. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ப்ராசஸ் இருக்கா இல்லையா நீதிமன்றத்துல? அந்த ப்ராசஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அந்த ப்ராசஸ் இதுல கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ப்ராசஸ் செக் பண்ணோம்னாக்க அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து ரெஸ்பாண்டட் ஆட் பண்ணி அவங்க வந்து கோர்ட்ல வந்து சப்மிஷன் கொடுக்க போறாங்க. ஓகே, அந்த சப்மிஷனை கால் ஃபார் பண்ற பவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. இட்ஸ் a constitutional court. இந்த பொன்முடி அவர்கள் வழக்க பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளேயே தீர்ப்பு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாலுமே பிப்ரவரிக்குள்ள இந்த வழக்கு முடிஞ்சிருமா? ஏன்னா இப்போ February 5th இருந்து தாமரை 3 மணிக்கு டெய்லி விசாரணை எடுக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 5 கூட வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஜட்ஜ் ஹஸ் த பவர் டு எக்ஸ்டெண்ட் த சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இரவு 7:30 மணி வரைக்குமே 7:30 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க. சோ கோர்ட் ஹஸ் அப்சல்யூட் பவர். இவங்க 7:30 மணி 8 மணி வரைக்கும் கூட விசாரிக்கலாம். 4:30க்குலாம் கோர்ட் டைம் முடிஞ்சிரும். ஆனாலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 7:30 வரைக்கும் வழக்கு விசாரிக்கிறாருன்னு செய்திக்கலாம். அவருக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. ஏன்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ அவருக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைந்தது 100ல இருந்து அதிகபட்சமா 300 வழக்கு வரைக்கும் விசாரிக்கப்படுதுங்கிற தகவலும். ஸோ அதனால வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து பாருங்க, காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கேஸ் வருது. ஆனா 3 மணிக்கு கட் ஆஃப் வச்சு இந்த கேஸை வந்து முதன்மைப்படுத்தி இருக்காரு நீதிபதி அவர்கள். அப்படின்னும் பொழுது 3 மணில இருந்து நீங்க எத்தனை ஹவர்ஸ் வேணா வந்து விசாரிக்கிறதுக்கான பவர்ஸ் இருக்கு. அப்போ 3 o'clock to 5 o'clock ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் கூட வச்சா கூட அதை தாண்டி விசாரிக்கலாம். அப்போ 3 o'clock டெய்லி டெடிகேட் பண்ணும்போது இந்த கேஸுக்கு சீக்கிரம் முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க பிப்ரவரிக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாரும் கணிக்கிறாங்க. ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் கோர்ட் பவர் டு டிசைட். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ we are no one to predict the time. பட் எல்லாருமே வந்து சொல்றவங்க என்ன சொல்றாங்க, டெய்லி அந்த அளவுக்கு விசாரிச்சா டெஃபினட்டா பிப்ரவரிக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, சோ we have to wait and watch இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகுது பொன்முடி அவர்கள் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து மற்ற மந்திரிகள்
விசாரணையும் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கணும் சார். அதே போல செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 3வது முறையாக ஜாமீன் மனுவை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல வந்துருவார்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுகவே சொன்னாங்க, நம்பிக்கைலாம் தெரிவிச்சாங்க. நடக்கிறத பார்த்தா அடுத்த பொங்கலுக்கும் ஜாமீன் கிடைப்பது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது சார். என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார் செந்தில் பாலாஜி வழக்கு பொறுத்த வரைக்கும்? தாமரை, செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் வந்து தொடர்ச்சியாக நம்ம ஜூன் மாசத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். ஆமாம், அது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சம்வேர் இன் 2022 அந்த டேட் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷனர்ஸ் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்த கொஸ்டின் என்னன்னா, யாரு வந்து பாதிக்கப்பட்டவங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது இட் ரன்ஸ் டு பேஜஸ் இன்டு பேஜஸ், டீடைல்டு அனாலிசிஸ். அதாவது நான் என்ன சொல்வேன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் தி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். யாரு வந்து அக்ரீட் பார்ட்டின்னு தாமரை, நீங்க சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டோட ப்ரொவிஷன், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அக்ரீவ்டு பார்ட்டி ஒரு கேஸ்ல யார் அக்ரீட் பார்ட்டின்னு டிசைட் பண்ற பவர் ஆகப்பட்டது போலீஸ் கிட்ட தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுவேன், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தது இல்லையா 2022ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். பிகாஸ் அக்ரீட் பார்ட்டினா யாரு, எஸ்பெஷலா ஜாப் ஸ்கேம் இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸ்ல, அதாவது கவர்மெண்ட் சார்ந்து வந்து இருக்கக்கூடிய ஜாப் ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி வந்து மக்கள் பாதிக்கப்படுற விஷயத்துல யாரு பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தீர்மானிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட வந்து காசு கொடுத்திருக்காரு, செந்தில் பாலாஜி அவர்கள் காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டாரு வேலை கொடுக்காம, அவர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவரா, இல்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அந்த தேர்வுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிறதுக்கோ தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கோ உழைச்சிட்டு இருக்கவங்க, இவர் காசு கொடுத்து ஒரு சமயம் அவருக்கு வேலை கிடைக்கிறதுனாலயோ, இவர் காசு கொடுத்து இவருக்கு வேலை கிடைக்கல அதனால மற்றவங்களுக்கு வேலை கிடைக்காதனாலயோ யாரு பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறத வந்து டீடைல்டா சுப்ரீம் கோர்ட் வந்து அனலைஸ் பண்ணி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா வந்திருக்கு தாமரை. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல தாமரை. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃப்ஸை பாத்தீங்கன்னா அதுல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் முதல் பேஜ்ல இருந்து தாமரை, முதல் பேஜ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஸ்கேமை எப்படி செயல்படுத்தி இருக்காருங்கிற மோடஸ் ஆப்பரண்டினா அந்த செயல்முறை ஆகப்பட்டதை சுப்ரீம் கோர்ட்டே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அக்ரீட் பார்ட்டி, இப்போ அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு அரைவ் பண்ணும் பொழுது இந்த ஸ்கேமை எப்படி பண்ணிருப்பாரு அப்படிங்கிற அந்த மோடஸ் ஆப்பரண்டியோ இல்ல அந்த சிஸ்டம் எப்படி செந்தில் பாலாஜி செயல்படுத்தி இருக்காருங்கிறத டீடைல் அனலைஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு சொல்லியிருக்காங்க தாமரை. இது வந்து 2022 வந்த ஜட்ஜ்மெண்ட். அது தொடர்ந்து 2023ல உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, மே 16, 2023 ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு பிஎம்எல்ஏ சொன்னாங்க. அதை சார்ந்த ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது அதை உறுதிப்படுத்தும் வகையில இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சிசிபி ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் 2 மாசத்துல இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும்னாங்க. அப்கோர்ஸ் சிசிபி வந்து அவங்களுடைய வேலையை வந்து எஃபெக்டிவா பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எடுத்து 900 பேர் வந்து இப்போ சார்ஜ் ஷீட் பார்க்கணும். நீங்க 900 பேர் ஆட் பண்ணதா சொல்லப்படுது. அந்த 900 பேர் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து அக்யூஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்காங்களா, விட்னஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்காங்களா, எப்படி ஆட் பண்ணாலும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி ஆகணும் இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ நீதிமன்றத்துல 900 பீப்புளை விசாரிக்கணும், அவங்களுடைய ப்ராசஸ் ஆஃப் லா என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 900 பீப்புளுக்குமே ரெமடி இருக்கா இல்லையா, அவங்க வந்து நீதிமன்றங்கள்ல வந்து மேல்முறையீடு பண்ண முடியாதா? அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெமடிஸை அவங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்படின்னும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ அமர்வு நீதிமன்றத்துல 3வது முறை ஜாமீன் தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க ஜாமீன் எங்கெல்லாம் போட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜாமீன் வந்து செஷன்ஸ் கோர்ட், அதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் எம்பிஎம்எல்ஏல போடுறாங்க. செக்ஷன் 44 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி கிளப் பண்ணி அமர்வு நீதிமன்றத்துக்கு தான் இருக்குன்றத முடிவு பண்ணி வந்தது வந்து ஹைகோர்ட் முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அமர்வு நீதிமன்றத்துல போடுறாரு. அமர்வு நீதிமன்றத்துல பெயில் கிடைக்கல, மெடிக்கல் கிரவுண்ட்லயும் போடுறாரு. ஏன்னா செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல
மெடிக்கல் கிரவுண்ட்ல போடலாம்னு ப்ரொவிசோ இருக்கு, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல பெயில் ப்ரொவிஷன்ஸ் பெயில் போடுறாரு, அங்கேயும் ரிஜெக்ட் ஆகுது. ஹைகோர்ட்ல பெயில் ரிஜெக்ட் ஆன உடனே சுப்ரீம் கோர்ட்ல போடுறாரு. சுப்ரீம் கோர்ட்ல பெயில் ரிஜெக்ட் ஆகல, கீழே பாத்துக்கோங்க. ஆனா மெடிக்கல் கிரவுண்ட பத்தி அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப மெடிக்கல் கிரவுண்ட் ஆகப்பட்டது பெயில் கிரவுண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத முடிவு பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு, திருப்பி அமர்வு நீதிமன்றத்துல போடுறாரு. ஆனா இதுல வெரி இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா தாமரை, ஹைகோர்ட்ல பெயில் அப்ளை பண்ணி பெயில் கிடைக்காம போச்சு இல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, 3 ரீசன் சொல்லியிருந்தாங்க. அந்த 3 ரீசன் ஆகப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மினிஸ்டரா இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ரெண்டாவது, தன்னுடைய பிரதர் அசோக் குமார் அவர்கள் வந்து சரணடையல. மூணாவது வந்து இன்கம் டாக்ஸ் பாஸ் கான்டக்ட். நாலாவது, சாட்சிகள் கலைக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவர் வந்து இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர்றாரு, இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்காரு. இப்போ இந்த கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் மாதிரி இருக்கு, திருப்பி செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கை காட்டி செக்ஷன் 45 படி பெயில் போடுறாரு, ரெட் வித் செக்ஷன் 439 ஆஃப் தி சிஆர்பிசி. அந்த 2 செக்ஷனுக்குமே அப்சர்வேஷன் வந்திருக்கு. இப்போ அமர்வு நீதிமன்றத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் தாமரை, தன்னுடைய பிரதர் அசோக் குமார் அவர்கள் இன்னும் சரணடையில, செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய பதவி விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் வந்து அதுக்கான ரிசர்வேஷன் டெண்டர் பண்ணல, சிஎம்க்கு அதிகாரம் இருக்கு அவரை ரிமூவ் பண்றதுக்கான பவர், ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் இது. சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட்டும் கவர்னருக்கு அந்த பவர் கிடையாது, சிஎம் அவர்களுக்கு தான் அந்த பவர் இருக்குன்ற அப்சர்வேஷனும் வந்துச்சு. அப்படின்னும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ முடிவெடுக்கணும் இல்லையா, யார் முடிவெடுக்கணும், ஒன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தானா முன் வந்து ரிசைன் பண்ணணும், அப்பதான் கண்டிஷன் மாறும். இல்லாட்டி சிஎம் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து ரிமூவ் பண்ற பவர் இருக்கு. அப்ப இது எது நடக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கண்டிஷன்ஸ் மாறவே இல்லை, அசோக் குமார் சரணடையில. மூணாவது பாத்தீங்கன்னாக்க பாஸ் கான்டக்டை யாரும் மறைக்க முடியாது. பட் நாலாவது வந்து அவர் வந்து மந்திரியா இருக்கிறதுனால சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்குன்னு. இதை லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னோம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பிரிசன்ல இருந்தா கூட கட்சியிலையும் ஆட்சியிலையும் அவருடைய பவர் நம்ம பார்க்க முடியுது. அதனால இதெல்லாம் கருத்துல கொண்டு அமர்வு நீதிமன்றம் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருந்தாங்க, ட்வின் கண்டிஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அவரு இந்த அஃபென்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கான நம்ப முடியல அப்படிங்கிற அப்சர்வேஷனும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அஃப்கோர்ஸ் அப்போஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து செக்ஷன் 339 இருக்கக்கூடிய அந்த சாட்சியங்களை கலைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற அதுல பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன் சொல்லப்பட்டிருந்தது. அந்த கண்டிஷன்ஸும் பாத்தீங்கன்னா இவர் வந்து அதாவது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போதைக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு, பெயிலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, இப்போதைக்கு பெயில் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் கருத்துல கொண்டு அப்புறம் சிசிபி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் வந்து சேர்த்திருக்காங்க. அப்போ சிசிபியோட இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஓவர். அப்புறம் ஆல்ரெடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்ஜ் ஷீட் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிட்டாங்க. சிசிபியும் அவங்களோட சார்ஜ் ஷீட்டை 900 பேர் ஆட் பண்ணி ஃபைல் பண்ணிட்டாங்க. கேஸும் கிளப் ஆகி இப்ப அமர்வு நீதிமன்றத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இருக்கிற சமயத்துல இப்ப செந்தில் பாலாஜியுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா இஸ் அன் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல். அப்போ எப்போ வேணா ட்ரையல் நடக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்கிறதுனாலதான் செந்தில் பாலாஜி இன்னும் சிறைச்சாலையில் இருந்துகிட்டு இருக்காரு. அதனால மேண்டேட்டரி பெயிலும் அவருக்கு கிடைக்கல. அதனால அவர் டெஃபினட்டா பெயில் போடுற பவர் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. எப்படி எல்லா அக்யூஸ்டுக்கு இருக்கோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப செந்தில் பாலாஜி எத்தனை வாட்டி பெயில் போடலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, எத்தனை வாட்டி வேணா பெயில் போடலாம். இப்போ பெயில் ரிஜெக்ட் ஆனோடனே அடுத்த நாள் கூட போடலாம். பட் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வழக்கறிஞர்கள் அதாவது எக்ஸ்பர்ட் லாயர்ஸ் இருக்காங்க, ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் லாயர் அவர் சுத்தி இருக்காங்க. அவங்க வந்து இப்போ தொடர்ச்சியாக இந்த பெயில வந்து கண்டிஷன்ஸ் மாற எந்த கண்டிஷன் மாற போகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அமர்வு நீதிமன்றத்துல தான் பெயில் போடுவாங்க. காரணம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க கீழே பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. சோ இந்த ஸ்டேட்டஸ்ல தான் செந்தில் பாலாஜியோட கேஸ் இருந்துட்டு இருக்கு. அண்ட் டெஃபினட்டா ஐ திங்க் அவர் வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு பெயில் போடுவாருன்னு தான் நினைக்கிறேன். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரிவ்யூ எடுத்த பிட்டிஷன் பொன்முடியவர்கள் வழக்க பத்தியும் அதே போல் செந்தில் பாலாஜி ஜாமீன் பத்தியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. எனக்கு கொடுத்து பேசி நன்றி சத்யா. நன்றி தாமரை.